எத்தனையோ பேர் இன்னைக்கும் அதை சரிப்படுத்த முடியாதா, இல்ல குடும்ப சூழலால மிகவும் வருத்தமான ஒரு பிரச்சனைகளை மனசுல ஆழமாக பதிஞ்சிட்டு இருக்கு. முருகன் கிட்ட பிரார்த்தனை நம்ம வச்சுக்கிறோம். போகாத என்னென்ன கோயில்கள் யூடியூப்ல சொல்றாங்களோ, எந்தெந்த கோயில் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்க யாராவது சொல்லுவாங்கல்ல, இந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு நல்லது நடக்கும், குழந்தை கிடைக்கும், இல்லை கொடைக்கானல் பூம்பாறை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், எல்லா கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஆனா இன்னைக்கும் அதுக்கான ஒரு பதில் நம்ம முருகன் கிட்ட கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்றது. இன்னைக்கு முருக பக்தர்கள் அனைவருக்குமே என் தலைவன் முருகப்பெருமான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் மனம் உடைஞ்சி அடுத்தது எப்படி நம்ம போகிறது, அடுத்த ஸ்டெப் என்ன முயற்சி எடுக்கிறதே அப்படின்னு தெரியாம நிறைய பேர் தவிச்சுக்கிட்டு இருப்போம். உங்கள நிறைய பேர் இருந்திருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். இதுல வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பாகம் நம்ம எடுத்துக்கிட்டா கூட கடன் தொல்லை அதிகமா இருக்கு. பக்தர்கள் அனைவருக்கும் நான் சொல்றேன், என்ன சாமி நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு யாருமே தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்படி யாராவது தவறாக உங்களுக்கு கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்க மனசுக்கு ஒரு விஷயம் இருந்திருந்தா அது என்னை மன்னிக்கவும். ஏன் சொல்றேன்னா, முதல்ல கடன் வாங்குறதே ஒரு தவறான ஒரு செயல். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அந்த ஒரு சிச்சுவேஷனை நீங்க ஹேண்டில் பண்றதுக்காக முருகப்பெருமான் கண்டிப்பா ஒரு ஆளை அனுப்பியிருப்பாங்க. யாருமே தெரிஞ்சு யாருமே கடன் வாங்குறது இங்க முக்காவாசி 100ல 80-90% யாருமே தெரிஞ்சே வாங்குறது கிடையாது. எல்லாருமே தெரியாம அந்த சூழ்நிலைகளுக்கு உட்பட இது யாருக்கிட்டுமே போய் கேட்கக்கூடாத நிலைமையில நம்ம கையேந்தி நிக்கிறோம் ஒரு இடத்துல. ரெண்டாவது, குடும்பத்துக்காக அடுத்தடுத்து ஒரு கமிட்மெண்ட் முடிஞ்சா அடுத்த கடன் இந்த மாதிரி கடன் ஏறிக்கிட்டே போகுது. இதுக்கு விடிவு காலமே இல்லை அப்படின்னா, உங்க கட்டத்துல உங்க நேரம் எல்லாருக்குமே இந்த 365 நாளுமே ஒரு மனிதனால இன்பமாக அவன் நினைச்சது அனைத்துமே நடக்குதுன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க செக் பண்ணி கூட நீங்க பாத்துக்கலாம். ஒரு 365 நாள் ஒரு ஆண்டு முழுவதும் நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்குன்னு எந்த பிரச்சனையுமே கிடையாது, என் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கேன்னா யாராவது ஒரு மனிதனை போய் நீங்க கேளுங்க, அந்த மனிதன் கண்டிப்பாக இருக்க மாட்டார். ஒண்ணு உடல்நல பிரச்சனை இருக்கும், இல்லை அப்படின்னா பொருளாதார ரீதியாக ஒரு பிரச்சனைத்தால மிகவும் துன்பம் படுவார். இல்லை அதையும் இல்லை அப்படின்னா குடும்பத்துல அந்த அமைதி நிலையே இருக்காது, ஒரு நிம்மதியே, அந்த நிம்மதிங்கிறதே அந்த வாழ்க்கையில பார்க்காத ஒரு அளவுக்கு ஒரு மனுஷன் துன்பப்பட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த இன்பமும் துன்பமும் எல்லாமே இந்த வீடியோல கூட நிறைய பேர் கேட்பீங்க, நான் சந்தோஷமே கேட்கலையே, இருக்கிற பிரச்சனையை மட்டும் முடிஞ்சா மட்டும் போதுமே. அதுக்காக தான் இந்த ஒரு முழு காணொலியாக நான் சொல்றேன். இந்த பதிவின் இறுதியில நீங்க என்ன பண்ணலாம், என்ன செஞ்சா எனக்கு இந்த பிரச்சனைகள் நான் குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இப்ப அதிகபட்ச பேர் பக்தர்கள் அனைவருமே சும்மா ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு கேட்கிறேன். என்ன கேள்வி கேட்கிறேன்னா, எதுக்கு நீங்க கோயிலுக்கு போறீங்க? நம்ம எல்லாருமே இதுல 100ல 90% எல்லாருமே என்ன போவாங்கன்னா, ஒரு அமைதியை தேட போவாங்க, இல்ல முருகன் கிட்ட ஒரு பிரார்த்தனைகள் வைக்கிறதுக்காண்டி தான் போறோம். இல்ல தவறு எதுவுமே கிடையாது, நல்லமான விஷயம். அந்த பிரார்த்தனை வைக்கிறதுக்கு அந்த முழு 100% நம்ம தகுதியா இருக்கமான்னு ஒரு விஷயம் நீங்க நல்லா ஆழ்ந்து கவனிச்சுக்கீங்க. ஏன் நான் சொல்றேன்னா, அந்த ஒரு விஷயத்த நீங்க தேடி ஒரு உதவி முருகன் கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கும் போது நீங்க உங்களை சுத்தி இருக்கிற ஒரு பிரச்சனைகளை ஆழ்ந்து நீங்க கவனிங்க, விழிப்புணர்வா இருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இன்றைய நாள் காலையில இருந்து நீங்க உங்கள் விடியல் ஆரம்பிச்சதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் நீங்க என்னென்ன செய்றீங்க, யாரோ ஒருத்தவங்க உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க இறை பக்தியில இருந்தீங்க அப்படின்னா உங்க வாயிலிருந்து ஒரு கெட்ட சொற்கள் வரக்கூடாது. ரெண்டாவது, ஒரு மனசுல ஒரு பயமா இருக்கும். என்ன பயம் அப்படின்னா, மற்ற விஷயத்துக்காண்டி பயம் நான் சொல்ல வரல, ஒரு பயம் இருக்கணும். என்ன பயம்னா, நம்மள யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்மளை பின் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்கங்கிற ஒரு விஷயம் உங்க மைண்ட்ல இருந்தாலே போதும், நீங்க செய்யற விஷயம் அனைத்துமே வெற்றிகரமாக தான் அமையும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஒரு நாள் விடியல்ல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் ஒரு விஷயமாச்சு பிறருக்கு, அதாவது ஒருத்தருக்கோ இல்லை யாராவது ரோட்ல நீங்க பாக்குறீங்களோ, இல்லை ஏதாவது ஒரு ஜீவராசிகள் உங்க கண்ணு முன்னாடி இருந்தீங்கன்னா ஒரு நல்லது மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. நீங்க அது
பண்ற நல்ல விஷயம் எதிர்பாராத விதமா நீங்க பண்ணணும். அந்த மைண்ட்ல இப்ப நான் ஒரு விஷயம் நான் பண்றேன், இப்ப நான் வந்து வீடியோல சொல்லிட்டேன், இது இவர் சொல்லிட்டாரு, உடனே அந்த நல்லது பண்ணா நமக்கு உடனே ரிட்டர்ன் கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க பண்ணாதீங்க. என்னோட ஆன்மாவை நான் சுத்தம் படுத்துறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு சேவை பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க பண்ணா மட்டும்தான். இதை நீங்க செக் பண்ணி கூட பாருங்க. ஒரு 10 நாள் நீங்க பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கஷ்டகாலம் இருக்கு, இந்த கடன் இருக்கு, கடன்ல இருந்து மீண்டு வரவே முடியல அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு நேரம் முன் வரும். யாராவது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வழியில இருந்து உங்களை கை கூட்டி தூக்குவாங்க. இது உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்களா இருக்கலாம், இல்ல வெளியில யாருமே தெரியாத ஒருத்தனா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வேலை செய்யற ஒரு இடத்துல இருந்திருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் நம்ம தலைவர் முருகப்பெருமான் அனுப்புவார். அதனால நீங்க வந்து கலங்காதீங்க. ரெண்டாவதாக ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குழந்தை எனக்கு கிடைக்கவே இல்லை, எவ்வளவு முயற்சி பண்ணிட்டோம், குழந்தைங்கிறது தங்கவே மாட்டேங்குது. நிறைய தாய்மார்கள் நிறைய பேர் வந்து தவிச்சிட்டு இருக்கீங்க. இது இடையில என்னன்னா, இதை நான் கண்டிப்பா பதிவு பண்ணணும். ஏன்னு சொல்றேன்னா, எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, கால் பண்ணி சொன்னாங்க, நான் கொடைக்கானல்ல இருக்கிற முருகப்பெருமானுக்கு வந்து நான் பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு இந்த 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 குழந்தை எனக்கு பிறந்தா ஆண் குழந்தை தான் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பிரார்த்தனை வச்சு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திருக்காங்க. இது என்கிட்ட அண்ணமே சொன்னாங்க, எனக்கு முருகனே இல்லை சாமி, எனக்கு மட்டும் முருகரை வந்து அருள் கொடுக்கல அப்படின்னு சொல்லும் போது நான் கேட்டேன், என்ன காரியம் முழுசாக வந்து விரைவா சொல்லுங்க அப்படின்னா எல்லாத்தையும் சொன்னாங்க. இங்க இந்த உலகத்துல எத்தனையோ பெண்களுக்கு வந்து குழந்தை வரமே கிடைக்காத கோயிலா போய் மடிப்பிச்சை ஏந்துட்டு இருக்கிற நாட்கள் நிறையவே இருக்கு, நிறையவே நம்ம பார்க்கிறோம். அது ஒரு மிக கொடுமையான ஒரு வழி. இந்த வழியில எனக்கு ஆண் குழந்தை பிறக்கல, பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தைக்காண்டி நீங்க மனம் உடைஞ்சு போய் நிக்கிறீங்க. இதுலயும் வேற முருகனே இல்லை நீங்க சொல்ல வரீங்க. முதல்ல இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்கறது கொடுக்குதோ இல்லையோ, நம்ம மனசு ஒரு விஷயத்த வந்து துன்பம் படுத்தக்கூடாதுக்காக தான் எல்லாமே நம்மளை சுத்தி இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிங்க. எனக்கு இது கம்மியா இருக்கு, அடுத்தவனுக்கு வந்து அதிகமா இருக்கிற ஒரு மனப்பான்மையை நீங்க விட்டுடுங்க. எப்ப நீங்க அந்த மனப்பான்மையோட நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கூட கண்டிப்பா கிடைக்காது. இதை நீங்க முயற்சி பண்ணி கூட பாத்துக்கலாம். ஒரு நாள் முழுவதும் எல்லாரையும் பார்த்து நீங்க வந்து சொல்லுங்க, இந்த முருகப்பெருமாட்டே போய் சொல்லுங்க, எனக்கு அவன் பண்றான், இவன் பண்றான், எல்லாமே சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இல்லைன்னு ஒரு நாள் ஃபுல்லா நீங்க சொல்லி பாருங்க. அடுத்த நாள் உங்களுக்கு எந்த மாற்றமே வராது. இதுதான் விஷயம். நீங்க உங்க எண்ணமும் உங்க திங்கிங் ப்ராசஸும் நீங்க என்னைக்கு நீங்க வந்து பாசிட்டிவா நீங்க நினைக்க ஆரம்பிக்கிறீங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது, எனக்கு என் முருகன் கண்டிப்பா ஒரு வாழ்க்கை கொடுப்பாரு, இதுல வந்து மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க எப்படி இதை நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கை மாறும். நானே வந்து முழு உதாரணம் இதுக்கு. ஆகவே எல்லா முருக பக்தர்களுக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த நாள்ல நான் வந்து பதிவு பண்றது என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குங்க. எனக்கும் கஷ்டம் இருக்கு, உங்களுக்கும் கஷ்டம் இருக்கு. இந்த காணொலி உலகத்துல எங்க இருந்து பார்ப்பாங்க, ஏது பார்ப்பாங்கன்னு தெரியாது. யாருக்காச்சும் ஒரு சூழ்நிலை ஒரு இருக்கும், கஷ்டப்படுற சூழ்நிலை இருக்கும், இல்ல ஏதோ ஒரு சந்தோஷத்துல இருப்பாங்க, இல்ல கஷ்டப்படுற, இல்ல வெயிட்டிங்கா சில விஷயங்கள் வந்து நான் முருகன்கிட்ட சொல்லிட்டு அதுக்கான பதில் எதுவுமே வரல. இதுதான் உங்களுக்கான வந்து பதில் என்னன்னா, எல்லாரும் உங்களுக்கான ஒரு நேரம் கண்டிப்பாக முருகப்பெருமான் கொடுப்பார். இதுக்கான மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. உங்களுக்கு உங்க நேரம் கூடிய விரைவில் வரப்போகிறது. இதை ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருங்க. கண்டிப்பா அந்த ஒரு நல்ல விஷயம் வந்ததுக்கு அப்புறமா தலைவன் முருகப்பெருமானுக்கு நன்றி சொன்னது மட்டும் இருக்காது. இதுதான் உங்க வாழ்க்கையில மிகவும் எப்பயுமே ஒரு ஏற்றம் தாழ்வு வந்தா கூட அதை சரிசமா வந்து பாருங்க. கண்டிப்பாக தலைவன் முருகப்பெருமான் உங்க கூட இருக்காரு. இல்ல ஒண்ணுமே இல்லை. உங்க கேள்விகளும் ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட்ல வந்து நீங்க பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு அடுத்த பதிவுல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். தலைவன் முருகனுக்கு நன்றி.